ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமோட அம்மா தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்க கலண்டர்லேருந்து ஒவ்வொரு பேப்பராக கிளிக்கும் போது அப்போ பார்க்குறாங்க, நாளைக்கு ரகுராமோட கல்யாணம் ஆச்சு, அதுவும் 25வது வருஷம் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட அம்மா பார்த்தோம்னா எல்லாருமே கூப்பிடவும் எல்லாருமே வராங்க. அப்போ ரகுராம் உட்பட. அப்போ ரகுராமோட அம்மா அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு உனக்கும் ஜானகிக்கும் 25வது வருஷம் கல்யாண நாளுப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதை கேட்ட மாயா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஜோசியர் வரவும் ஜோசியர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு ரகுராம் கேட்கவும் உடனே அவங்க ரகுராமோட அம்மா சொல்றாங்க, நாளைக்கு உனக்கு கல்யாண நாள்ல அதுக்காக தான் ஜோசியரை வர சொன்ன அப்படிங்கவும், அம்மா இப்போ இருக்கிற பிரச்சனை இல்லை, இப்போ இது ஒன்று தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பத்மாவும் பார்வதியும் ரகுராமுக்கு சப்போர்ட்டாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாண்ணா, நீ சொல்றது கரெக்டு தான், ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பற்றி ஊர்க்காரங்க ஒவ்வொரு விதமாக ஒவ்வொன்றும் பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த பிரச்சனை இல்லை, இப்போ இதெல்லாம் கொண்டாடணும்னா அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கவும் உடனே மணி சொல்கிறாங்க, ஊர்க்காரங்க 1000 சொல்லுவாங்க, நம்ம என்ன தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், சொல்ல பண்ணாக்கி நாளைக்கு 25 வருஷம் வெட்டிங் டே உங்கள் அண்ணனுக்கு, அதை தானே நம்ம கொண்டாட போகிறோம், மற்றபடி நம்ம தப்பு ஒன்றும் பண்ணலையே ஊர்க்காரங்க நம்மளை திட்டுறதுக்கு அப்படிங்கவும், ஆமாம் ஏற்கனவே நம்ம வீட்டில் 1008 பிரச்சனை இருக்குது, அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணும்னா ஊர்க்காரங்க ஏதாவது சொல்ல மாட்டாங்க அப்படிங்கவும் உடனே மாயா சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, இல்லை இந்த ஃபங்க்ஷன் நம்ம பெரிய லெவலில் நம்ம கொண்டாடணும் அப்படிங்கவும் அப்போ சிவா உட்பட எல்லாருமே மாயாவுக்கு சப்போர்ட்டாக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தனமும் சொல்கிறாங்க, ஆமாப்பா இந்த ஃபங்க்ஷனை நம்ம பெரிய லெவலில் கொண்டாடணும் அப்படிங்கவும் ரகுராம் சொல்லியிருந்தாங்க, இதில் எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது, இப்போ இருக்கிற நான் மனநிலைமையில் இந்த ஃபங்க்ஷனை தான் நான் கொண்டாடக்கூடிய நிலைமையில் இல்லை, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோபத்தோடு போகவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அவருக்கு விருப்பமில்லாத போது நம்ம எதுக்காக இந்த இதில் நான் ஃபங்க்ஷனை கொண்டாடணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு ஜானகி சொல்லவும் இப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா என்ன பெரியம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, பெரியப்பா தான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்களும் இந்த மாதிரிக்கு பேசலாமா அப்படிங்கும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அவருக்கு இஷ்டம் இல்லாத போது அப்போ நான் மட்டும் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம், அதனால் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஜானகி சொல்லவும் உடனே பார்த்தோம்னா இங்கே மணி மாயா தனம் இவங்க 3 பேர் தான் காட்டுறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கும்போது என்ன மருமகளே நீ சொல்கிற அப்படின்னு மணி கேட்கவும், ஆமாம் அதான் தனா அப்படிங்கிறாங்க. உடனே தனாவுக்கு ஒன்றும் முறையாக முழிச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன மாயா சொல்கிற அப்படிங்கும்போது, இப்போ பெரியப்பாவோட மனசை மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், தனாவை வச்சு தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே மணி சொல்கிறாங்க, ஆமாம் மருமகளே நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கவும் உடனே தனா சொல்கிறாங்க, ஐயோ நான்லாம் போய் அப்பா கிட்ட பேச மாட்டோமா அப்படிங்கும்போது, என்ன தனா நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற, பெரியப்பாக்கும் பெரியம்மாவுக்கும் நாளைக்கு 25வது வருஷம் வெட்டிங் டே நம்ம கொண்டாட வேண்டாமா அப்படிங்கவும், ஆமாம் அம்மா கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க. அப்போது பெரியப்பா கிட்ட இப்போ பேசணுன்னா ஒன்றால் மட்டும்தான் முடியும், அதனால நீ போய் பேசு அப்படிங்கவும் உடனே தனாவும் பயப்படுறாங்க. ஆனால் மாயா சொன்னதுக்காக தனா சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரகுராம் ரூமுக்கு தனா போகவும் அப்போ ரகுராம் வா தனா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, அப்பா நாளைக்கு உங்களுக்கு வெட்டிங் டேல அதை நம்ம பெருசாக கொண்டாடலாம்ப்பா அப்படிங்கும்போது, இல்லை தனா வேண்டாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே தனா சொல்கிறாங்க, அப்பா நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கோம்ல, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க 25வது வருஷம் வெட்டிங் டேயே பெருசாக கொண்டாடலான்னு நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்களா, இப்போ மட்டும் என்னப்பா வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, நீ சொல்கிறது கரெக்டு தான் தானா, ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் என்னுடைய மனநிலைமை வேறு மாதிரி இருக்குது, எனக்கு சந்தோஷம் கொண்டாடக்கூடிய மனநிலைமையில் இல்லாமல் அப்படிங்கவும் இதை சொன்னதுமே தனா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று மாயாவும் மணியும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஜானகியும் வந்துருந்தாங்க. ஜானகி கேட்குறாங்க, என்னாச்சு மாயா அப்படிங்கும்போது, பெரியம்மா சத்தமிடாமல் இருங்க, அங்கே தனா என்ன பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க அப்படிங்கவும் அப்போ ஜானகியும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தனா சொல்கிறாங்க ரகுராம் கிட்ட, அப்பா இங்கே வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கான நான் தானப்பா, உங்கள் கௌரவத்துக்கு இந்த மாதிரிக்கு குறைச்சல் ஏற்பட்டதுக்கு நான் தானப்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தனா அளவும் உடனே ரகுராமோட மனசு மாற ஆரம்பிச்சிருது. ஐயோ தனா நீ அழாதம்மா அப்படின்னு சொல்லவும், அப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் அதாவது நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிடுவேன்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கவும் உடனே ரகுராம் தனாவை பார்க்குறாங்க. சரிம்மா உனக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒத்துக்கிடுதம்மா அப்படிங்கவும் இதை கெட்டதுமே மாயா ஜானகி மணி 3 பேருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தனா பார்த்தோம்னா அவங்க அப்பாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அப்பா நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கும்போது ரகுராம் தனா சிரிக்கிறத பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி துள்ளி குதிச்சுட்டு ஓடவும் இதை பார்த்துட்டு மாயா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தனா அங்கே வரவும் உடனே எல்லாருமே தனாவுக்கு கை கொடுக்குறாங்க. தனா நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது தனா சிரிக்கிறாங்க. சரி நம்ம நாளைக்கு கல்யாண நாளுக்கு நம்ம வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, ஆமாம் நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்ல அப்படிங்கும்போது, அதுக்கு என்ன மருமகளே நம்ம கடையில் போய் எடுத்துக்கோ, அது மட்டும் இல்லை கடையில் இப்போ புது இதெல்லாம் வந்திருக்குது,
அதனால் நம்ம எல்லாருமே அங்கே எடுத்துக்கிட வேண்டியதான் அப்படிங்கவும் பத்மாவும் பார்வதி வராங்க. எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் யார் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து சிவா சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் ஃபங்க்ஷனு, அதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும், என்னக்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நம்ம வீட்டில் தான் அப்படிங்கிறாங்க. அதுதான் அண்ணன் சம்மதிக்கலையில அப்படிங்கும்போது அதெல்லாம் அண்ணன் சம்மதம் சொல்லிட்டாரு அப்படிங்கவும், இதை கிட்டதுமே பத்மாவும் பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஜானகி வெக்கப்பட்டு இருக்கவும் உடனே வந்து மாயா வந்து சொல்கிறாங்க, என்ன பெரியமா வெக்கமா அப்படிங்கும்போது, போ மாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு போகவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, இப்போ சீனு மட்டும் வந்துட்டாக்கி எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கவும், அதுக்கு நம்ம மருமகளை இப்போமே என் பையனுக்கு ஃபோன் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து பார்த்தோம்னா சீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நாளைக்கு இப்படி உங்கள் அத்தைக்கு மாமாவுக்கு 25 வருஷம் வெட்டிங் டே, நீ வந்துடணும் அப்படிங்கவும், சரிப்பா நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். உடனே பார்த்தோம்னா அங்கே சீனுவை தான் காட்டுறாங்க. சீனு வந்து ரகுராமுக்கு வீட்டுக்கு வராங்க. ஆனால் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை காட்டலை. அவங்க வந்து இறங்குறாங்க. இப்படி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. சீனுவா அடுத்தது வரப்போகிறது யாருன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா புவனேஸ்வரிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுது. மகளிங்க வந்து சொல்கிறாங்க. இது கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லபடியாக நடக்க விடக்கூடாது, அவங்க குடும்பத்தில் அடுத்தது ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக அவங்க திட்டம் போடுறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.